5 இயக்குனர்கள் வேலை பார்த்த நாயகன் படம் சொதப்புன மணிரத்னம். மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன் நடிச்சு 1987வது வருஷம் வெளியான படம் நாயகன். தமிழ் சினிமாவுல முக்கிய படமா எப்பவுமே நாயகன் இருக்கு. அப்படி ஒரு கிளாசிக் படமா தான் நாயகனை உருவாக்கி இருந்தாங்க. மணிரத்னம் அமைச்ச திரைக்கதை, கமலோட நடிப்பு, அந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்ச பாடல்கள், அப்புறம் பின்னணி இசை அப்படின்னு எல்லாமே ரசிகர்களால மறக்க முடியாததா அமைஞ்சு போச்சு. இந்த படத்துல இடம்பெற்ற தென்பாண்டி சீமையிலே இளையராஜாவோட சிறந்த பாடல்கள்ல ஒன்னா இருக்கு. இந்த படத்துல நாசர், நிழல்கள் ரவி, ஜனகராஜ், டெல்லி கணேஷ் இந்த மாதிரியானவங்க முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. ஹாலிவுட்ல வெளிவந்து வரவேற்பு பெற்ற காட்ஃபாதர் பட மேக்கிங் மாதிரியே நாயகனை உருவாக்கி இருந்தாரு மணிரத்னம். மும்பையில வாழ்ந்த வரதராஜ முதலியாரோட வாழ்க்கையை தழுவி இந்த படத்தை உருவாக்கி இருந்தாரு. இந்த படத்துல இளைஞன், நடுத்தர வயது, அப்புறம் முதியவர் அப்படின்னு 3 கெட்டப்புகள்ல அசத்தி இருந்தாரு கமல். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் தயாரிச்சவரு முக்தா ஸ்ரீனிவாசன். ஆனா படத்தோட பட்ஜெட் அதிகரிச்சுட்டே போனதால ஒரு கட்டத்துல அவரு விலகிக்கிட்டாரு. அவர்கிட்ட இருந்து மணிரத்னத்தோட அண்ணன் ஜி வெங்கடேஷ் வாங்கி படத்தை தயாரிச்சு வெளியிட்டாரு. இந்த நிலையில முக்தா ஸ்ரீனிவாசனோட சகோதரர் ஊடகம் ஒண்ணுக்கு இந்த படம் பத்தின பல முக்கிய தகவல்களை பகிர்ந்துகிட்டாரு. அப்பவே 1,10,00,000 செலவுல உருவான படம் நாயகன். தயாரிப்பாளர்கிட்ட சொல்லாமலேயே மேக்கப் செலவை இழுத்து விட்டுட்டாரு கமல். இந்த படத்துல கமல் கடத்தல் பொருட்களை உப்பு மூட்டைகளோட கடலுக்குள்ள இறக்கக்கூடிய காட்சிய ஒன்ஸ் அப்பான் அ டைம் அமெரிக்கா அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துல இருந்து சுட்டோம். ஒரு வங்காள மொழி நாவல்ல இருந்து விபச்சாரம் செய்யக்கூடிய சிறுமி தனக்கு நாளைக்கு பரீட்சை இருக்கிறதா கதாநாயகன் கிட்ட சொல்லக்கூடிய காட்சிய சுட்டோம். இந்த படத்தை 6.5 மணி நேரம் எடுத்து வச்சிருந்தாரு மணிரத்னம். அதனால பஞ்சு அருணாச்சலம் அப்புறம் 5 இயக்குனர்களை கூட்டிட்டு வந்து போட்டு காட்டி அவங்க கிட்ட இருந்து கருத்து கேட்டு 2.5 மணி நேர படமா மாத்தணும். அதுக்கு பெரும் உதவியா இருந்தவர் எடிட்டர் லெனின் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாயகன் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை எழுதுறதுக்கு மும்பைக்கு போன இயக்குனர் மணிரத்னம் அங்க வரதராஜ முதலியார சந்திச்சிருக்காரு. முதல்ல அவ்வளவு பிடி கொடுக்காம பேசின வரதராஜ முதலியார் பின்னாடி மணிரத்னத்தோட கதையை கேட்டுட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருக்காரு. அதுக்கு பின்னாடி அவர் சொன்ன தகவலோட அடிப்படையில நாயகன் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள்ல பல விஷயங்களை சேர்க்கக்கூடிய சிந்தனை மணிரத்னத்துக்கு வந்திருக்கு. இத மணிரத்னமே சொல்லியிருக்கிறாரு. முதல்ல இந்த கதையை நடிகர் கமல் கிட்ட சொல்லும் போது அவர் ரொம்பவே பிஸியா இருக்காரு. 3 நாட்கள் கால் ஷீட் கொடுத்திருக்காரு. அதுக்கு மணிரத்னம் இல்ல, நாங்க அடுத்த மாசம் தான் படம் ஆரம்பிக்க போறோம், அடுத்த மாசம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கமல் இந்த 3 நாட்கள்ல என்னோட 3 விதமான கெட்டப்புகளை வச்சு ஒரு சீனாவது எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபடி அந்த 3 நாட்கள்ல கமலுக்கு 3 விதமான கெட்டப்புகளை போட்டு அதுல இருந்து மெருகேற்றப்பட்டதுதான் வேலு நாயக்கர் கதாபாத்திரம் அப்படின்னு மணிரத்னம் சொல்லியிருக்காரு.